ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சூப்பரான எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்டோடு நான் வந்திருக்கேங்க. சன் பிக்சர்ஸ் இந்த வருடம் மிகப்பெரிய ஒரு பிளானோடு தான் இறங்கியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரஜினி சாருடைய 2 படத்தை அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்று பார்த்திங்கன்னா கூலி, இன்னொன்று ஜெயிலர் 2. ஜெயிலர் 2க்கு உண்டான அறிவிப்பு பொங்கல் அன்னைக்கு மாலை 6 மணிக்கு வெளிவந்த அந்த அனௌன்ஸ்மெண்ட் டீசரை பார்த்துருப்பீங்க. வேறு லெவலில் இருந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கூலியும் ரெடி ஆகிட்டுருக்கு. லோகேஷ் கனகராஜ் மிகப்பெரிய ஒரு பிளான் சம்பவம் வச்சுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த படத்தில் சத்யராஜ், உபேந்திரா, ஸ்ருதிஹாசன், அதே மாதிரி நாகார்ஜுனா, இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க. ரஜினி சார் கூட முதல் முறையாக நடிச்சிருக்காங்க. இதுலேருந்து பார்த்திங்கன்னா சத்யராஜ் 33 வருஷத்துக்கு அப்புறம் ரஜினி சார் கூட இணைந்து நடிக்கிறார். அப்படிங்கிறனால மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இப்போ கூலி படத்தோட ஷூட்டிங் பார்த்திங்கன்னா தாய்லாந்தில் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கடந்த 7ஆம் தேதி, அதாவது பொங்கலுக்கு முன்னாடியே 7ஆம் தேதி கிளம்பி சென்னை விமான நிலையத்திலேருந்து தாய்லாந்து ரஜினி சார் போயிருந்தார். அங்கே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போயிருந்தார். ஏன்னா அங்கே ஸ்டண்ட் காட்சி எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸ்டண்ட் காட்சிக்காக அவர் பயிற்சி எடுத்துகிட்டு 13ஆம் தேதியிலேருந்து ஷூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லியிருந்தார். 13ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரைக்கும் தாய்லாந்தில் ஷூட்டிங்கு, கூலி ஷூட்டிங்காக நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனார். ஓகேங்களா? கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த படம் 1000 கோடி வசூல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக லோகேஷ் கனகராஜ் பிளான் பண்ணி கரெக்டாக அந்த ஷூட் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? இப்போ ஸ்டண்ட் காட்சி அங்கே எடுத்துகிட்ருக்காங்க. தாய்லாந்தில் சண்டை காட்சி, மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு சண்டை காட்சி நிறைய தொழில்நுட்ப கலைஞர்களோட சண்டை பயிற்சி வல்லுநர்களோட மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான சண்டை காட்சி இந்த படத்துக்காக எடுத்துகிட்ருக்காங்க. இந்த இதெல்லாம் பார்க்கும்போது கூலி படத்தோட அந்த கதைக்களம் நம்ம ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி தங்கத்தை எப்படியெல்லாம் வெளிநாடுகளுக்கு கடத்துகிறாங்க அப்படிங்கிற கதையம்சம் தான் இந்த படத்தோட அந்த மையக்கரு. ஓகேங்களா? இந்த வீடியோ பற்றி கீழே கமெண்ட்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். அடுத்தடுத்த கூலி அப்டேட்ஸ்க்கு வெயிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் வீடியோ பிடிச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.